அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். தருமபுரி தொகுதியில் பாமக சார்பில் அரசாங்கம் போட்டி என்ற தகவல் தற்போது வெளியாக இருக்கிறது. அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். தருமபுரி தொகுதியில் பாமக சார்பில் அரசாங்கம் போட்டி என்ற தகவல் தற்போது வெளியாக இருக்கிறது. பாமக வேட்பாளர் பட்டியல் தற்சமயம் வெளியிடப்பட்டிருக்கிறது. அதனை முன்னிட்டு திண்டுக்கல்லில் திலகபாமா போட்டியிடப் போவதாகவும் தற்போது தகவலானது வெளியாக இருக்கிறது. தருமபுரி தொகுதியில் பாமக சார்பில் அரசாங்கம் போட்டியிடப் போவதாக தகவலானது வெளியாக இருக்கிறது. திண்டுக்கல்லில் திலகபாமாவும், அரக்கோணத்தில் பாலுவும், ஆரணியில் கணேஷ்குமாரும் போட்டியிடப் போவதாக தற்சமயம் தகவலானது வெளியாக இருக்கிறது. பாமக வேட்பாளர் பட்டியல் வெளியிடப்பட்டிருக்கிறது. அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். தருமபுரி தொகுதியில் பாமக சார்பில் அரசாங்கம் போட்டியிடப் போவதாக தகவலானது வெளியாக இருக்கிறது. மேலும் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் ராஜேஷ். ராஜேஷ், வணக்கம். கூடுதல் விவரங்கள். வணக்கம். திண்டுக்கல், அதாவது பாமகவினுடைய 10 வேட்பாளர்கள் பட்டியல் வெளியிடப்பட்டுள்ளது. பாஜக கூட்டணியில் இடம்பெற்றுள்ள பாட்டாளி மக்கள் கட்சிக்கு 10 தொகுதிகள் ஒதுக்கப்பட்டுள்ளது. அந்த யார் யார் வேட்பாளர் என்ற பெயர் பட்டியல் தற்போது வெளியாகி இருக்கின்றது. அதில் திண்டுக்கல் தொகுதியில் கவிஞர் திலகபாமா, அதாவது பாமகவினுடைய பொருளாளர் போட்டியிடுவார் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. அரக்கோணம் தொகுதியிலே வழக்கறிஞர் பாலு போட்டியிடுவார் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. வழக்கறிஞர்கள் சமூக நீதி பேரவையினுடைய தலைவராக இருக்கக்கூடிய பாலு அவர்கள் போட்டியிடுவார் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. கடலூரில் இயக்குனர் தங்கர் பச்சான் போட்டியிடுவார் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. திரைப்பட இயக்குனர், நமக்கு தெரியும், பள்ளிக்கூடம் உள்ளிட்ட பல திரைப்படங்களை இயக்கியவர் தங்கர் பச்சான். திரைப்பட இயக்குனர் தங்கர் பச்சான் கடலூர் தொகுதியிலே போட்டியிடுகிறார் என பாமக சார்பில் அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்பட்டுள்ளது. கடலூர் தொகுதியை பொறுத்தவரையிலே ஒரு நீண்ட இழுபறி இருந்தது, யாரை வேட்பாளராக அறிவிக்கலாம் என்று. அந்த நீண்ட கருத்துக்களுக்கு மத்தியிலே இயக்குனர் தங்கர் பச்சான் வேட்பாளராக அறிவிக்கப்பட்டுள்ளார். மயிலாடுதுறையில் நாம் முன்பே குறிப்பிட்டது போல மா.க. ஸ்டாலின் அறிவிக்கப்பட்டிருக்கிறார். மா.க. ஸ்டாலின் பொறுத்தவரையிலே தஞ்சை வடக்கு மாவட்டத்தினுடைய மாவட்ட செயலாளராக பாமகவிலே பணியாற்றி வருகின்றார். தற்போது அவர் ஆடுதுறை சேர்மனராகவும் இருந்து வருகின்றார். கள்ளக்குறிச்சியை பொறுத்தவரையிலே தேவதாஸ் அவர் மாநில துணைத் தலைவராக இருக்கக்கூடியவர், அவர் வேட்பாளராக அறிவிக்கப்பட்டிருக்கிறார். தர்மபுரியிலே அன்புமணி அல்லது சௌமியா அன்புமணி போட்டியிடுவார்கள் என எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் அந்த மாவட்ட செயலாளர், அதாவது தர்மபுரி கிழக்கு மாவட்ட செயலாளர் அரசாங்கம் என்பவர் போட்டியிடுகின்றார். சேலம் தொகுதியை பொறுத்தவரையிலே அண்ணாதுரை போட்டியிடுவார் எனவும், விழுப்புரம் தொகுதியில் நாம் முன்பே குறிப்பிட்டது போல முரளி சங்கர் போட்டியிடுவார் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. முரளி சங்கர் பொறுத்தவரையிலே தர்மபுரி மாவட்டத்தை சேர்ந்தவராக இருந்தாலும் அவர் தொடர்ந்து கட்சியில நீண்ட காலமாக இருக்கக்கூடிய காரணத்தாலும் ஒரு இளைஞருக்கு வாய்ப்பு தர வேண்டும் என்ற அடிப்படையிலும் அவருக்கு ஒதுக்கப்பட்டிருப்பதாக பாட்டாளி மக்கள் கட்சி சார்பிலே தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. தமிழ்நாட்டில் அந்த 10 தொகுதிகளிலே பாட்டாளி மக்கள் கட்சி போட்டியிடக்கூடிய நிலையில் 9 தொகுதிகளுக்கான வேட்பாளர் பட்டியல் வெளியிடப்பட்டுள்ளது. காஞ்சிபுரம் தொகுதிக்கு மட்டும் இன்னும் வேட்பாளர் யார் என்பது அறிவிக்கப்படவில்லை. மற்ற 9 தொகுதிகளுக்கான வேட்பாளர் பெயர் பட்டியல் தற்போது வெளியிடப்பட்டுள்ளது. காஞ்சிபுரம் தொகுதிக்கான வேட்பாளர் இன்னும் அறிவிக்கப்படவில்லை. ஏற்கனவே திருவள்ளூர் மாவட்டத்திலிருந்து ஒரு கேண்டிடேட் கொண்டு வந்து நிறுத்துவதற்கான ஏற்பாடு நடைபெற்று வந்த நிலையிலே அது தொடர்ந்து நிலுவையிலே இருக்கின்றது. இந்த நிலையில் 9 வேட்பாளர்களுடைய பெயர் பட்டியல் வெளியிடப்பட்டிருக்கிறது. அக்கட்சியினுடைய தலைவராக இருக்கக்கூடிய மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் கையொப்பமிட்டு இந்த அதிகாரப்பூர்வ பட்டியலை வெளியிட்டிருக்கின்றார். திண்டுக்கல் தொகுதியில் கவிஞர் திலகபாமாவும், அரக்கோணம் தொகுதியில் வழக்கறிஞர் பாலுவும், அதே போல ஆரணியை பொறுத்தவரையிலே கணேஷ்குமாரும், கடலூர் தொகுதியிலே இயக்குனர் தங்கர் பச்சான், திரைப்படங்கள் இயக்கக்கூடிய திரைப்பட இயக்குனர் நடிகர் தங்கர் பச்சான் போட்டியிடுவார். மயிலாடுதுறையை பொறுத்தவரையிலே மா.க. ஸ்டாலின் போட்டியிடுவார் எனவும், கள்ளக்குறிச்சி தொகுதியில் தேவதாஸ் போட்டியிடுவார் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தேவதாஸ் பொறுத்தவரையிலே காங்கிரஸ் கட்சியிலிருந்து பாட்டாளி மக்கள் கட்சிக்கு வந்தவர். அவர் ஏற்கனவே எம்பியாக 1996ஆம் ஆண்டு தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சி சார்பில் போட்டியிட்டு சேலத்திலே எம்பியாக வெற்றி பெற்றவர். அவர் கள்ளக்குறிச்சி தொகுதியிலே பாமக சார்பில் நிறுத்தப்பட்டுள்ளார். சேலம் தொகுதியை பொறுத்தவரையில் அண்ணாதுரை நிறுத்தப்பட்டுள்ளார். அண்ணாதுரை 2016இல் தனியாக நின்று எடப்பாடி பழனிசாமி அவர்கள் நின்ற போது அவருக்கு எதிராக நின்று 50,000க்கும் மேற்பட்ட வாக்குகள் பெற்றவர். அதே போல விழுப்புரம் தொகுதியை பொறுத்தவரையிலே முரளி சங்கர் என்பவர் போட்டியிடுவார் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இவர் ஃபுட்பால் கோச்சராகவும் இருந்து வரக்கூடிய நிலையிலே தொடர்ந்து கட்சி பணிகள் செய்து வரக்கூடிய காரணத்தால் ஒரு இளைஞருக்கு வாய்ப்பு கொடுக்க வேண்டும் என்ற அடிப்படையிலே கொடுக்கப்பட்டிருப்பதாக பாட்டாளி மக்கள் கட்சி சார்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது.
பாமக வேட்பாளர் பட்டியல் தற்போது வெளியிடப்பட்டிருக்கும் நிலையில் காஞ்சிபுரம் தொகுதியில் மட்டும் இன்னும் வேட்பாளர் அறிவிக்கப்படவில்லை. எப்பொழுது அது அறிவிக்கப்பட இருக்கிறது ராஜேஷ்? காஞ்சிபுரம் தொகுதியை பொறுத்தவரையிலே இன்று மாலையே அந்த வேட்பாளர் பட்டியல் அறிவிப்பு வெளியிடப்படும் என்று பாமக சார்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. காஞ்சிபுரத்தை பொறுத்தவரையில தனி தொகுதி. இதற்கு முன்பு பாமக அதாவது 2 தினங்களுக்கு முன்பு வரை சிதம்பரம் தொகுதியை தான் கேட்டு பெறுவதாக இருந்தது. ஆனால் திடீர் திருப்பமாக சிதம்பரம் தொகுதி வேண்டாம், அதிலே சில சிக்கல்கள், சில கால்குலேஷன்ஸ் இருக்கிறது என்று குறிப்பிடுகிறார்கள். எனவே அந்த அடிப்படையிலே சிதம்பரம் தொகுதிக்கு மாற்றாக காஞ்சிபுரம் தொகுதியை கேட்டு பெற்றிருக்கிறார்கள். காஞ்சிபுரம் தனி தொகுதி. எனவே வேட்பாளரை தேர்வு செய்து அறிவிக்க வேண்டிய ஒரு சூழல் இருக்கின்றது. காஞ்சிபுரம் தொகுதியிலிருந்து வேட்பாளரை தேர்வு செய்யலாமா அல்லது மற்ற மாவட்டத்தில் இருக்கக்கூடிய நன்கு அறிமுகமான ஒரு பட்சியமான முகம் என்ற அடிப்படையில வேறு யாராவது தேர்வு செய்து அவர்களை அறிவிக்கலாமா என்ற ஒரு சிறு குழப்பம் இருப்பதாக கட்சியில் இருக்கக்கூடியவர்கள் தெரிவிக்கிறார்கள். நேற்று மாலை வரை பட்டியலில் இருந்தவர், இந்த வேட்பாளர் இந்த உத்தேச பட்டியலில் இருந்தவர் யார் என்று பார்த்தால் திருவள்ளூர் மாவட்டத்தை சேர்ந்த கவுன்சிலர் ஒருவருடைய மனைவி ஜோதி வெங்கடேஷ் அவர்கள். அவர்தான் அறிவிக்கப்படுவார் என கூறப்பட்டு வந்தது. இந்த நிலையிலே அது கடைசி நேரத்தில் சில மாற்றங்கள், சில கணக்கீடுகள் போடப்பட்டு அந்த வேட்பாளரின் பெயர் நிறுத்தப்பட்டிருப்பதாக கூறப்படுகின்றது. விரைவில் காஞ்சிபுரத்துக்கும் வேட்பாளர் பெயர் அறிவிக்கப்படும் என்றும் தற்போது 9 தொகுதிகளுக்கான வேட்பாளர் பெயர் பட்டியல் அறிவிக்கப்படுவதாகவும் பாமக தலைமை அறிவித்திருக்கின்றது. அதாவது திமுக அதிமுகவை பொறுத்தவரையிலே அவர்கள் வேட்பாளர் பெயர் பட்டியலை முழுமையாக அறிவித்து விட்டார்கள். அதே போல மற்ற கட்சிகள், கூட்டணி கட்சிகளாக இருக்கக்கூடிய SDPI, IJK உள்ளிட்ட மற்ற கட்சிகளும் தங்களுடைய வேட்பாளர்களை அறிவித்து வரக்கூடிய சூழ்நிலையில் நாம் தமிழர் கட்சி 31 வேட்பாளர்களை அறிவித்திருக்கிறார்கள். மற்ற வேட்பாளர்களையும் விரைவில் அறிவிக்க இருக்கிறார்கள். அதே போல பாட்டாளி மக்கள் கட்சி பாஜக கூட்டணியிலே 10 தொகுதிகளை பெற்றிருக்கக்கூடிய நிலையில் தற்போது 9 தொகுதிகளுக்கான வேட்பாளர் பட்டியலை அறிவித்திருக்கிறார்கள். காஞ்சிபுரம் தொகுதியிலே ஒரு சிறு மாற்றங்கள் இருக்கும் என்றும் அதனால் வேட்பாளர் பட்டியல் சிறிது தாமதமாவதாகவும் இருந்தாலும் விரைவில் அறிவிக்கப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதுல அதிகம் எதிர்பார்க்கப்பட்டது என்று பாமக நிர்வாகிகளிடையே கூறப்படக்கூடிய கருத்து என்பது தர்மபுரியிலே மருத்துவர் ராமதாஸ், அதாவது அவர்களுடைய மகன், அதாவது திரு அன்புமணி அல்லது திருமதி சௌமியா அன்புமணி, இவர்கள் இருவரில் யாராவது ஒருவர் நிறுத்தப்படுவதற்கான வாய்ப்பு இருப்பதாகத்தான் நேற்று மாலை வரை கருதி வந்தார்கள். ஆனால் திடீர் திருப்பமாக அந்த மாவட்ட செயலாளரையே நிறுத்தியிருக்கின்றார்கள். அன்புமணி ராமதாஸ் அவர்களோ அதே போல சௌமியா அன்புமணி அவர்களோ நிறுத்தப்படாமல் மாற்றாக தர்மபுரி மாவட்ட செயலாளரே நிறுத்தப்பட்டிருக்கின்றார். எனவே அதற்கான அந்த தேர்தல் பணிகள் போன்றவற்றை எல்லாம் பாமகவினர் தொடங்கி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் இன்று மாலை வேட்பாளர் அறிமுக கூட்டம், அந்த மாவட்டங்களை சேர்ந்த மாவட்ட செயலாளர்கள் ஆகியோருடைய கூட்டமும் நடைபெற இருக்கின்றது. எனவே பாமகவை பொறுத்தவரையில் 9 தொகுதிகளுக்கான வேட்பாளர் பெயர் பட்டியல் அறிவிக்கப்பட்டுள்ளது. பாமக வேட்பாளர் பட்டியல் தற்சமயம் வெளியிடப்பட்டிருக்கிறது. தருமபுரி தொகுதியில் பாமக சார்பில் அரசாங்கம் போட்டியிடப் போவதாக தகவலும் வெளியானது. தொடர்ந்து வேட்பாளர்கள் குறித்தான விவரங்களை பதிவு பண்ணுங்க ராஜேஷ். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.